பொறுப்பு மேயர் வந்து கேட்டுக்கிட்டாரு. வந்து இப்போ ஸ்பாட்டுக்கு அவரும் நீங்கள் கூட வரேன்னு இருக்காரு. நீங்கள் 45வது வார்டு கவுன்சிலர் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதுக்கப்புறம் எல்லாரோட பிரச்சனை இருக்கு. அதையும் மேயரை வச்சு நம்ம சாப்பிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு அதிகாரி கூட வரல. மரியாதை இல்லை. 5 அதிகாரி வந்து பேசி உடனே ஆகணும். எல்லா அதிகாரியும் உடனே எல்லா அதிகாரியும் முதல் நாளே இந்த மேயர் போற வரைக்கும் என்ன எல்லாமே மண்டல தலைவர் இல்லை, மேயர் இல்லை, எல்லாமே உள்ள பேர் நேரம் அது அங்க இருந்து வந்துட்டு யாராவது ஒரு அதிகாரி வராங்கன்னு பாருங்க. குழம்புங்க பேசாம இருங்க. வரட்டும், வந்தா வரட்டும். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. எதுவுமே தேவையில்லை. தண்ணியும் வேணாம், எதுவும் வேணாம். எங்களுக்கு நீதி வேணும். இல்ல ஒண்ணும் இல்ல. நான் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஏன்னா ரைட் அமர்த்துறாங்க. ஒரு எதிர்கட்சி கவுன்சிலர் சீனியர் கவுன்சிலர் சொல்லிக்கிறாங்க. 100 வார்டுல சீனியர்னு சொல்றாங்க. ஏன்னா ஆனா எனக்கே இப்ப வந்து எல்லாமே டவுட்டா இருக்கு. நான் நிஜமாவே கவுன்சிலர் தானான்னு டவுட்டா இருக்கு. இந்த மாமன்ற இந்த அரங்கத்திலேயே எங்களுக்கு மரியாதை இல்லை. அந்த நிலைமையில் நான் உட்கார்ந்துருக்கேன்னா சரி ஒரு லேடிலாம் இப்ப ஆனா பெண்ணா அதுக்கெல்லாம் நான் வரல. உட்காந்துருக்கோம்ல, லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் போறாங்கன்னா இந்த பத்திரிகை நிருபர் மட்டும்தான். அவங்கள நான் கூப்பிடல. அவங்களாம் நான் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து ஏன் இப்படி தனியா வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட கட்சி சம்பந்தப்பட்ட எல்லா கவுன்சிலரும் வந்தாங்க. ஏன்னா நான் வந்து என்ன சொல்றேன், உங்களுக்கும் நான் சொல்றது தெரியாம இல்லை. நானும் வருஷக்கணக்கில் வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாக்கடை பிரச்சனை பயங்கரமா என் வார்டுல இருக்குன்னு எல்லா கமிஷனருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க நடுநிலையோட இருந்தா இது வரைக்கும் இருந்த கமிஷனர் எல்லார்கிட்டையும் என் வார்டை பத்தி கேட்டு பாருங்க. நான் யார்கிட்டயாச்சும் சொல்லாம இருக்கேனா இல்லாட போராடாம இருக்கேனா? இது கடைசி முடிவு. ஏன்னா நாளை கழிச்சு வந்து தீபாவளி அப்ப இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் கேட்கிறேன். இனிமே எங்களால வேலை பார்க்க முடியாது, நாங்க தீபாவளியை கொண்டாடணும்னு ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. அப்ப என்னோட மக்களோட நிலைமை என்ன? நீங்க போராடுற கட்சியில இருக்கீங்க. ஏன்னா நீங்களே உங்க வாழ இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை சொல்லுங்க. முதல்ல லைட் ஆஃப் பண்ணது யாருன்னு சொல்லி அந்த ஊழியரை கொடுத்து அது சுட்டி காட்டினாங்க தப்பு. அது போக வந்து உங்க வார்டை பொறுத்தளவு எல்லா கமிஷனரும் வந்து பார்த்திருக்காங்க, என்ன தேவையான வேலையை செஞ்சிருக்காங்க. ஆனாலும் முடியல. இல்ல நான் சொல்லிக்கிறேன் இல்ல எனக்கு தெரியும். நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன், வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை மாட்டுக்குள்ளோம். அது முழுசு அடைச்சு இல்ல நான் சொல்லிக்கிறேன். இப்ப நான் கேட்டுட்டேன். 3 நாள் உங்க வார்டுக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்த அந்த ரீசைக்கிளர் வெஹிக்கிள் வந்து எல்லா வார்டுக்கும் கொடுக்கணும், பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதே உங்க வார்டுக்கு தான் கொடுத்து அனுப்பிடணும். இப்ப 3 நாள் லாஸ்ட் 3 days ஒர்க் ஆயிருக்கா இல்லையா? இப்ப அது கூட பேசியாச்சு. மெயின்ல எந்த இஷ்யூ இல்ல. உங்க வார்டுல ஒரு மாட்டுக்கூட்ட இருக்க தெரு, இன்னொரு தெரு எங்க இருந்தாலும் எடுக்கணும். அது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய வேலை. நீங்க கேட்கறது உரிமை இல்ல. இப்ப இங்க உட்கார்ந்து அதை சரி பண்ண முடியாது. அதே நேரத்துல நீங்க உட்கார்ந்து சொல்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இப்ப நான் உட்பட அங்க வர்றேன். அங்க எல்லா பேரையும் ஸ்பாட்டுக்கு போக சொல்லிருங்க. அந்த எங்க எந்த தெருல இஷ்யூ இருக்கோ அதை இம்மிடியா சரி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போறோம். சரியா? இல்ல இது ஆர்குமெண்ட்டுக்காக இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற பதில். இப்ப வந்து இத வந்து நான் ஏஸ்குவாடு சொல்லியிருப்பாரு. ஏஸ்குவாடு சொல்றது எல்லாமே என்னதுல வேலை பார்க்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. பார்த்தாங்களா இல்லையா? கொஞ்சம் இல்ல ஆமா இல்ல பிம்பம்லாம் தேவையில்லை. உங்க வார்டுல வேலையே நடக்கல. வேலை நடக்கலன்னு நான் சொல்லல. என்னன்னா நான் இன்னும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. நான் சொல்றப்பே இன்னும் பார்க்கணும், சரி பண்ண. நான் சொல்றப்ப சேர்த்தான் சொன்னேன். பார்த்துருக்கிறோம், ஆனா இன்னும் சரியாகல. என்னோட கொஞ்சம் இருங்க. நான் கொஞ்சம் இருங்கப்பா. நீங்க பேசுற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னன்னா எனக்கு என்னன்னா என் வார்டு வந்து கடைசி அந்த பம்பிங் ஸ்டேஷன்ல கடைசி. அதனால வழியில எங்கேயாச்சும் எந்த வார்டுல அடப்பு இருந்தாலும் என்னைய பாதிக்கும்னு ஒரு இது சொல்றாங்க. நான் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு தான் இருக்கேன். அதே நேரம் நம்ம இதுக்கு முன்னால இப்ப நம்ம கலெக்டருக்கும் தெரியும். என்னன்னா அவருக்கே என்னோட வார்டு தெரியும். நான் அவ்வளவு தூரம் அவர்த்தையும் போராடி இருக்கேன். திருப்பி என்னன்னா இப்ப வந்து கீரைத்தொடை இருக்குல்ல,
கீரத்துறங்கிறது என் வார்டுக்கு 2 வார்டு தள்ளி அந்த வார்டுல அழைப்பு இருக்குன்னு சொல்லி நான் இதே நைட்ல 12:30 மணி 2:30 மணிக்கெல்லாம் நான் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு அடுத்த வார்டுல போய் நான் உட்கார்ந்து கொசுக்கடியில உட்கார்ந்து வேலை பார்த்துருக்கேன். எதுக்காக? என்னோட மக்கள் தீர்வு ஆகும் அப்படின்னு. ஆனா இப்பவும் என்ன செஞ்சாங்க, அந்த கீரத்துறையில தான் நானும் போய் நின்று தான் வேலை பார்த்தோம். அங்க உள்ள அடப்பை எடுத்தோம். நான் இதனாலதான் கமிஷனர் ஒவ்வொரு தடவை என்ன சொல்றேன்னா, மெயின்ல ஃபுல்லா ஸ்பெஷல் டீமா போடுங்க. மெயின்ல ஃபுல்லா ஏன்னா 3 வார்டுல இருந்து அடைச்சிச்சுன்னா எனக்கு தான் பாதிப்பு வருது. 3 நாள் மெயின்ல எடுத்துருக்காங்க. மெயின் அங்கே அந்த வார்டுல எடுத்தாங்க. அதே ரீசைக்கிள வந்து கம்ப்ளீட்டா என்னோட மெயின்ல ஃபுல்லா எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் கொஞ்சம் முடிச்சிருக்கோம். என் வார்டுல வரல எடுக்க சொல்லுவோம். இன்னொன்னு ஆல்டர்னேட்டிவ் அவங்களுக்கு அந்த பக்கத்துல ஏதாவது பிரிச்சு கொடுக்க முடியும்னா பைப் லைன் போட்டு இல்ல அதுக்கான ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். கடைசி வார்டா இருக்கப்ப இந்த பிரச்சனை வரும். எங்கேயா பிளாக் ஆனா உங்களுக்கு தான் பாதிக்கும். அந்த பக்கம் ஒரு பகுதியை பிரிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு எஸ்டிமேட் போட்டு செய்ய சொல்லுவோம். நேரா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் நான் என்ன கேட்கிறேன்னா, வேலை பார்த்துட்டு தெரியல அப்படின்னா மாற்று ஏற்பாடு பண்ணணும். நிரந்தர தீர்வு பண்ணணும்ல, அதுக்கான முயற்சி. அதுக்கு என்ன அந்த ஐடியா சொல்லுங்க. நம்ம ஒண்ணு பம்பிங் ஸ்டேஷன் ஒரு தனியா போடணும். அது இல்ல லிப்ட் போடணும். போடலாம்ல, இடம் இருக்குல்ல, அதையும் நான் சொல்லிருக்கேன். அதையும் பண்ணல. இப்ப எங்க ஏஎஸ் படி என்ன சொல்றாரு, திடீர்னு கமிஷனர் சொன்ன உடனே மேடம் கொஞ்சம் உடனே ஆபீஸ்க்கு வரீங்களா, நம்ம ஒரு இது பிளான் பண்ணிடுவோம் அப்படின்பாரு. நான் அடிச்சு புடிச்சிட்டு உடனே எங்க இருந்தாலும் உடனே போவேன். போய் உட்காந்தவொன்னு ஒரு பேப்பர் எடுத்து போடுவாங்க. போட்டு இங்கே ஒண்ணு இது இப்படியே போட்டுடலாம் அப்படியே போட்டுடலாம். நான் அவர்கிட்ட பார்க்கும்போது கேட்பேன், பேப்பர்ல ஒண்ணு இந்த பேப்பர் வரைஞ்சு காமிச்சிங்களா, அது என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்பேன். அதோட அவ்வளவுதான். அந்த நேரம் சொன்ன உடனே நான் என்ன சொல்றேன், இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன்ல, நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, இன்னைக்கு என்ன செய்வாங்க, இதோட வருவாங்க. வந்து நின்ன உடனே போட்டோ எடுக்கிறது குறைக்க சொல்லுவேன். வந்த உடனே இப்ப நீங்க வந்து நிக்கிறீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்துட்டு நீங்க என்ன செய்யறது, அதோட போயிடுறது. அவ்வளவுதான். வேலை பார்க்கறேன் அப்படி அப்படியே கலைஞ்சிடலாம். ஒண்ணும் இல்ல, ஸ்பாட்டுக்கு போறோம். அங்க இருக்கிறாங்க எல்லாரும் அங்க போய் அந்த எந்த சந்துல லாக் ஆயிருக்கோ அதை எடுத்து சொல்லணும். மாட்டு கொட்ட வச்சுனா சீரியஸா நம்மளும் சேர்ந்து ஒத்துழைக்கிறாங்க. நான் சொல்றேன் மாடு பிடிச்சு நான் ரெக்கமெண்டுக்கு போனேன்னா, இது வரைக்கும் போனேன்னா இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, என் பேர்ல என்ன இருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எழுதி தரேன். அவ்வளவுதான். நான் அதுக்கெல்லாம் இது இல்ல. நான் என்ன சொல்றேன், என் வீட்டு மாடுன்னு சொன்னா முடியுதுன்னு சொல்லுவேன். ஆனா மாட்டு கட்டம் பிரச்சனை இல்ல. சரி, அதுக்கான நிரந்தர தீர்வு ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவோம். ஒரு எஸ்டிமேட் போட்டு ப்ராப்பரா வேலை பார்க்க செய்வோம். நான் என்ன சொல்றேன், போட முடியும் பிரச்சனையான இடத்துல குறைஞ்சபட்சம் அதை போட சொல்லுவோம். இதை வந்து நான் வருஷத்துக்கு இப்ப 4 நாளைக்கு ஒரு நாள் தண்ணி வருது. அதையும் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு வந்து தண்ணி வர்றதுலையும் கடைசி. ஆனா என்ன ஒரு 5-6 பேர் வந்து தண்ணி வர மாட்டேங்குது. இந்த அம்ருத் அந்த பிரச்சனை மட்டமா வேலை பார்த்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் லீக் ஓடிக்குது. உடைக்கிறாங்களா சரியா வந்து பண்றாங்க. ஒரு கிராஸுக்கு நடந்து இதே மாதிரி அக்கா சொல்ற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏஐ மாத்திடுறாங்க. அடுத்து ஏஐ என்ன சார் ப்ராசஸ்ல இருக்கு, திருப்பி எங்களுக்கு எப்ப செஞ்சு கொடுப்பீங்க பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஒரு டீம் மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம் இப்படியே வரது எல்லா பிரச்சனையும் செய்யும். அந்த நிரந்தர தீர்வு வேணும். எல்லாமே முத்துப்பட்டி வகையை எடுத்து அனுப்பிட்டு அம்மாக்கி இது எல்லாருமே தெரியும். நம்ம மாமல்லத்தை பதிவு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிருக்கோம். இன்ன வரைக்கும் ஒரு லிட்டர் வேலை பண்ணி மக்கள் நம்ம மேல என்ன பண்றாங்க உங்க மாநில இப்ப இந்த பொறுப்பு மேயர் வந்து கேட்டுக்கிட்டாரு. வந்து இப்ப ஸ்பாட்டுக்கு அவரும் இங்க கூட வரேன்னு இருக்காரு. எங்க 45வது வார்டு கவுன்சிலர் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதுக்கப்புறம் எல்லாரோட பிரச்சனை இருக்கு. அதையும் மேயரை வச்சு நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம். இப்போதைக்கு மேயரோட பொறுப்பு மேயரோட தலைமையில போய் நம்ம கவுன்சிலரோட நாலேஜ் எல்லாமே அதிகாரிகள் உள்ள வந்துக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டைல்ல போயிடுறாங்க. இவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடைக்கும் எங்க பண்ணணும். இவங்களை வச்சு எந்த நாலேஜும் கேட்காம இவங்களா போய்க்கிறது. இவங்களோட விளைவுதான் இன்னைக்கு இவங்களுக்கு பல தடவை சொல்லியாச்சு. அவங்களா பண்ணிருக்கோம். நாளைக்கு தண்ணி நினைச்சா எனக்கு புது ரோட்ல அதையும் நான் பண்ண காமிக்கிறேன். தண்ணியெல்லாம் நிக்குது, ஃபுல்லாமே முழங்காலும் தண்ணி நிக்குது. புது ரோடு கேட்டேன். அவன் பாட்டுக்கு எங்க இருக்கா யாரு போட்டானே தெரிய மாட்டேங்குது. இதே இது அந்த இடத்துல நம்ம ஸ்பாட்ல நம்மளை வச்சு பண்ணியிருந்தா மக்கள் வந்து நம்மள
கேக்குறாங்க. வேற யாருக்கும் இப்ப போகல. எங்களுக்கு Yeah.